இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு. கல்வி அப்படி என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கல்வி தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய கலந்துரையாடல் பகுதியில் பேசவிருக்கின்றோம். உண்மையாக கல்வினா என்ன? கல்வியில் ஒரு மதிப்பெண் ஒட்டியதாகத்தான் இந்த கல்வி நடைமுறைகள் இருக்கணுமா? ஒரு மாணவரையோ ஒரு மாணவியோ இந்த சமூகம் ஒரு திறமை மிக்கவராக எப்படி அடையாளப்படுத்துது? இதுக்கு கல்வி நடவடிக்கைகளை எவ்வாறான மாற்றங்களை உருவாக்கணும்? ஒரு சிறந்த ஒரு மாணவரை இந்த சமூகத்தில் தன்னை ஒரு சிறந்த முறையில் அடையாளப்படுத்தி கொள்ள அல்லது வாழ்க்கையில் வரும் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவராக ஒரு தனிநபர் மாறுவாராக இருந்தால், அதை சிறப்பான முறையில் கையாளுவாராக இருந்தாலே அவர் ஒரு சிறப்பான ஒருத்தராக மாறிடலாம். இதுக்கு கல்வி எந்த அளவு துணையாக நிற்குது? இது தொடர்பாக பேசலாம். இன்றைய கல்வி முறை எப்படி இருக்கின்றது, கல்வினா என்ன அப்படின்ற அடிப்படையிலிருந்து நாங்கள் பேச இருக்கிறோம். இது தொடர்பான ஒரு சரியான விளக்கத்தை நாங்கள் ஒரு நல்ல நபரிடமிருந்து கேட்டு தெரிஞ்சிட்டா தான் சரியாக இருக்கும். அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் கலாநிதி மஹதி ஹசன், விசேட கல்வி ஆலோசகர், பிரிட்டிஷ் மாடர்ன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டார் மற்றும் அதிபராக கடமையாற்றியிருக்கார் இலங்கையில். அவர் தான் எங்களோடு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நான் பல அறிஞர்கள் பல்வேறு விதமாக கூறியிருக்காங்க. மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னு தலை, இதயம், கை, மூன்றும் 3H என்று சொல்லுவோம். இதை அதாவது நாங்கள் மூளையால் சிந்திக்கின்ற விடயத்தை அதை இதயத்துக்கு நாங்கள் இது உள்ளத்துக்கு நாங்கள் சரியாக எடுத்து அதன்படி நாங்கள் செயற்படுத்தக்கூடியவர்களாக இந்த கல்வி இருக்க வேணும். இதுதான் உண்மையான கல்வி முறை. அவ்வாறு இந்த வெளிப்படுத்த, அதாவது தான் கற்ற கல்வி நிரந்தரமாக தன்னுடைய வாழ்க்கையில் செயற்படுத்தக்கூடிய முறையில் இருந்தால் தான் அது உண்மையான கல்வி. இதைத்தான் நாங்கள் கல்வி என்று சொல்லுவோம். இதே மாதிரி பல அறிஞர்கள் இன்னும் பல கருத்துக்களை சொல்லுவார்கள். அதாவது நீண்ட அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடியது, மாணவர்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்திகளை ஏற்படுத்தக்கூடியது கல்வி என்று நாங்கள் சொல்லுவோம். இவ்வாறான விடயங்கள் இப்போ நீங்கள் கூறியது போல் மதிப்பெண் என்று கூறும்போது இப்போ எங்களுடைய நாட்டில் தான் இந்த மதிப்பெண் பிரச்சனை. மதிப்பெண்ணை மாத்திரம் நாங்கள் மையமாக வைத்து மாணவர்களுடைய திறமைகளை மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். இது மதிப்பெண் மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல கல்வி. செயற்பாட்டு ரீதியாக பிள்ளையிடத்தில் பரீட்சையில் பிள்ளை அந்த பரீட்சையை எதிர்கொள்ளும் போது அந்த பிள்ளையினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும், அந்த நிலையில் பிள்ளை அந்த பரீட்சையை எவ்வாறு எதிர்கொண்டார், அந்த பல்வேறு பின்னணிகள் இருக்கலாம். அதையும் தாண்டி பிள்ளையிடத்தில் எவ்வாறு செயற்பாட்டு ரீதியாக இந்த நாங்கள் கற்பித்த கல்வி பிள்ளையிடத்தில் எவ்வாறு சென்றடைந்திருக்கிறது என்றதை பரீட்சிப்பதற்கு செயற்பாட்டு ரீதியான முறைகளை நாங்கள் பயன்படுத்த வேணும். அவ்வாறு பயன்படுத்தும் போது தான் அந்த கல்வியினுடைய உண்மையான வெளிப்பாடு எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஒரு சவால் வரும்போது அதுக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுக்குறோம், இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி கையாளுறோம் அப்படின்றதே சிறு வயதிலேருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். ஏன்னா அண்மை காலமாக மாணவர்கள் சார்ந்த பிரச்சனைகள், நாங்கள் கேள்விப்படும் பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது மாணவர்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் பொதுவான விஷயங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர்களுடைய சட்ட ரீதியாக எப்படி ஒரு பிரச்சனையை அணுகணும், அல்லது தனக்கு ஏதாவது ஒரு பிழையான விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வெளிப்படையாக எப்படி சொல்லணும். குறிப்பாக பெற்றோர்கிட்ட சொல்லாத பிள்ளைகள் கூட ஆசிரியர்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆகவே அந்த இடைவெளியை பிள்ளைகளுக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுக்கணும், சிறப்பான முறையில் இந்த கல்வி நடைமுறைகளை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு ஊடக ரீதியாக எங்களுக்குமே இருக்க ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. கல்வியின் தூண்களாக நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க? கல்வியினுடைய தூண்கள் என்று சொல்லும்போது 4 விடயங்கள் காணப்படும். ஒன்று இந்த கல்வியை அறிவதற்காக கற்றுறது. இந்த கல்வி என்ன நோக்கத்துக்காக இருக்கும்? ஒன்று அறிகிறது, லேர்ன் டு லேர்ன். அடுத்தது ஆற்றுவதற்காக, செயற்பாட்டு ரீதியாக தன்னுடைய வாழ்க்கையில் அதை செயற்படுத்துவதற்காக கற்க வேணும். அடுத்தது இந்த கல்வி இணைந்து வாழ்வதற்காக கற்றல். நான் கற்ற கல்வியோடு சமூகத்தோடு இணைந்து வாழ வேணும். அடுத்தது நிலைத்திருப்பதற்கான கற்றல். இது இந்த 4 விடயங்களும் கல்வியினுடைய தூண்கள். அதாவது அறிவதற்காக கற்றல், ஆற்றுவதற்காக கற்றல், இணைந்து வாழ்வதற்காக கற்றல், அடுத்து நிலைத்திருப்பதற்காக கற்றல். இந்த 4 விடயங்களும் கல்வியினுடைய தூண்கள். இந்த 4 விடயங்களும் சரியான முறையில் பிள்ளையிடத்தில் சென்றடையுமாக இருந்தால்
அந்த கல்வி பிள்ளையினிடத்தில் சென்றடைகின்ற கல்வியும் வந்து பிள்ளை செயற்படுத்தக்கூடிய கல்வியாக தன்னுடைய வாழ்க்கையில் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு கல்வியாக மாற்றம் பெறும். இது 4 விடயங்களும் மிக முக்கியமான தூண்கள். நான் சொன்னது போல இலகுவாக சொல்லிட்டீங்க 4 விஷயம்ன்றது. இதில் நிறைய விஷயங்கள் உள்ள நிறைய விடயங்கள். ஒரு மாணவன் இந்த சமூகத்துக்கு அல்லது மாணவி இந்த சமூகத்துக்கு முகம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இந்த 4 விஷயமும் சரியாக இருந்தாலே அது நடக்கும். கல்வி அணுகுமுறை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த கல்வி அணுகுமுறை என்று சொல்லும்போது தனியார் விருத்தி, அதாவது பிள்ளையிடத்தில் வந்து தன்னை விருத்தி செய்யக்கூடிய ஒரு கல்வி அணுகுமுறை எங்கள்கிட்ட இருக்க வேணும். அடுத்தது சமூக விருத்தி, சமூகத்தையும் நாங்கள் விருத்தி செய்யக்கூடிய வகையில் இந்த கல்வி இருக்க வேணும். அடுத்தது பொருளாதார விருத்தி. அவ்வாறு இந்த எதிர்கால திட்டமிடல்களை மையமாக கொண்டதாக அந்த கல்வி திட்டமிட்டு விருத்தி செய்யப்பட வேணும். இதுதான் அந்த கல்வியினுடைய விருத்தியாக நாங்கள் கொள்ளலாம். கல்வி குறிக்கோள்கள் இதை தயாரிக்கும் போது செல்வாக்கு செலுத்தும் கல்வி குறிக்கோள்கள் எங்களுடைய நாட்டில் வந்து கல்வி குறிக்கோள்கள் தயாரிக்கும் போது 2 விடயங்களை தான் கவனத்தில் கொள்கிறாங்க. ஒன்று வந்து தத்துவங்கள், கல்வி தத்துவங்களை கவனத்தில் கொள்கிறாங்க. அடுத்தது வந்து தேசிய தேவைப்பாடுகளை கொள்கிறாங்க. இப்போ நாங்கள் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது இப்போதைய தேவையில் சர்வதேச தேவையை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள் எங்களை அடக்கி கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் சர்வதேச ரீதியாக போட்டி போடக்கூடிய பிள்ளைகள். நாங்களும் சர்வதேசத்துக்கு சென்ற பிறகுதான் எங்களுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்றது எங்களுக்கு வழங்குது. அப்போ அந்த வகையில் நாங்கள் சர்வதேசத்தை மையமாக கொண்டதாக இந்த கல்வி குறிக்கோள்களை நாங்கள் திட்டமிட வேணும், எங்களுடைய நாட்டில் திட்டமிட வேணும். சர்வதேசத்தை மையப்படுத்தி அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தலாம் சார்? நீங்கள் உண்மையில் சர்வதேசத்துக்கு நாங்கள் சர்வதேசத்துக்குள்ளே நுழையும் போது சர்வதேசத்தில் ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியராக ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரியாக நாங்கள் செல்லும்போது நாங்களும் பல சவால்களை எதிர்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் இலங்கை என்று சொல்லும்போது எங்களுடைய ஆங்கில புலமை, நாங்கள் ஆங்கில மொழியில் கற்பிக்கிறவங்க ஆங்கில புலமை வந்து எங்கள்கிட்ட எவ்வளவு நாங்கள் ஆங்கில அறிவை பெற்றிருந்தாலும் அதை நாங்கள் உபயோகிப்பதற்கான வாய்ப்பு எங்களுடைய நாட்டில் குறையும், மிக மிக குறையும். அப்போ நாங்கள் வெளியில் போயிட்டால் அந்த இங்கிலீஷ் பேசுகிறோம். அவ்வாறு ஆங்கில புலமையை நாங்கள் வெளிப்படுத்தும் போது எங்களிடத்திலேயே பல்வேறு தவறுகள் வருகிறது, ப்ரொனன்சியேஷன் பிரச்சனை. அதனால் எங்களை ஒரு ஆங்கில நாட்டை ஒத்த நாடுகளிலிருந்து வருபவர்களை விட நாங்கள் போட்டி போட முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் வருகிறோம். அதனால் அவர்கள் முன்னுரிமை பெறுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே ஒதுக்கப்படுகிறார்கள். அதன் அப்படி ஒரு நிலைமை, அந்த நிலைமையை வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் வந்து சிறந்த முறையில் சர்வதேசத்துக்குள்ளே போவதற்கு ஒரு ஆங்கில புலமை மிக்கவர்களாக, தொழில்நுட்ப அறிவு மிக்கவர்களாக, ஆங்கில புலமை தொழில்நுட்ப அறிவு தான் உலகத்துக்கு தேவை. உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்து தரமான கல்வியை பிள்ளைக்கு வழங்கினோம்னு சொன்னால் அந்த சர்வதேச சவால்களை முன்னெடுத்து பிள்ளை வந்து சர்வதேசத்தின் ஒரு அங்கத்தவராக, நாங்கள் இலங்கையினுடைய அங்கத்தவராக ஒரு கிணற்று தவளையாக நாங்கள் இருக்கிறத விட சர்வதேசத்தின் அங்கத்தவராக மாற வேணும். சர்வதேசம் எங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. நாங்கள் அதுக்கு தயார் நிலையில் எங்களை தயார்படுத்தி கொள்வது நல்லது. நிச்சயமா. அதே போல் நவீன கல்வியின் என்ன கருவா இதெல்லாம் இருக்குது சார், அதை பற்றின விஷயம்? நவீன கல்வியின் என்ன கருவுன்னு சொல்லும்போது நாங்கள் தனியார் விருத்தி, சமூக விருத்தி, அடுத்தது அபிவிருத்தியை நோக்காக கொண்ட கல்வி, அடுத்தது நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி. இதுவையெல்லாம் வந்து இன்றைய கல்வியினுடைய எண்ணக்கருக்கள். அதாவது தனியார் விருத்தி என்று சொல்லும்போது ஒரு தனிநபர் தன்னை மாத்திரம் விருத்தி செய்ய, தன்னுடைய அறிவுத்திறன் மனப்பாங்கு விருத்தி செய்ய வேணும். விருத்தி செய்து அந்த விருத்தியின் ஊடாக சமூகத்தை விருத்தி செய்ய வேணும். சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தைகள், நாங்கள் இன்று சமூகம் வந்து பல்வேறு எங்களிடத்தில் வந்து எதிர்பார்க்கின்ற நடத்தைகளை நாங்கள் சமூகத்துக்கு வெளிப்படுத்த வேணும். அவ்வாறு வெளிப்படுத்துகின்ற போது எங்களை சமூகம் அங்கீகரிக்கும். அவ்வாறான அபிவிருத்திகளை நாங்கள் எங்களுடைய கல்வியினூடாக, நவீன கல்வியினுடைய எண்ணக்கருவாகத்தான் இதை காணப்படுது. அதே மாதிரி அந்த சமூக அபிவிருத்தியை ஏற்படுத்திய மூலம் எங்களுடைய பொருளாதார அபிவிருத்திகள், பொருளாதாரம், எங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி, நாடு சம்பந்தப்பட்ட அபிவிருத்திகளை நாங்கள் வெட்ட முடியும். அதே மாதிரி நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி நிலைத்திருக்க வேணும். அதாவது எங்களுடைய அபிவிருத்தி நிலையானதாக இருக்க வேணும். இன்று இப்போ நிரந்தரம் இல்லாத ஒரு அபிவிருத்தியை விட நிரந்தரமான அபிவிருத்தியை நோக்கி நாங்கள் எங்களுடைய எண்ணக்கருக்களை, கல்வியின் எண்ணக்கருக்களை நாங்கள் நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும்.
இணைய காரணிகளையும் விரிவாக சொல்ல நமக்கு நேரம் இருக்கு சார். அதனால் அதை பற்றின விஷயங்களும் சொல்லலாம். அந்த 4 தூண்களுக்கும் நான் திரும்ப போகணும். இப்போ இதை பற்றின விஷயங்கள் இப்போ இந்த தனியார் அபிவிருத்தியில் வந்து பிள்ளை வந்து ஒரு பிள்ளை சமூகத்துக்கு தேவையான முறையில் தான் வளர வேணும். இப்போ என்னுடைய சொந்த கருத்துக்களையும் சொந்த செயற்பாடுகளையும் மாத்திரம் நான் சமூகத்துக்கு கொடுப்பவராக இருக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் சமூகத்தினுடைய அங்கீகாரம் எனக்கு தேவை. சமூகத்தினுடைய அங்கீகாரம்னு சொல்லும்போது சமூகத்தில் உள்ளவர்கள் என்னை ஒரு அங்கத்தவராக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் அந்த சமூகத்துக்கு ஏதோ ஒன்று செய்ய வேணும். சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கையில் நான் ஈடுபட வேணும். அவ்வாறான நிலைமைகளை நான் கொண்டு வரணும். இப்போ தனியார் விருத்தின்னு சொல்லும்போது நம்ம மாணவர்களை கட்டாயம் சொல்ல வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் வந்து எங்களுடைய மாணவர்கள் மிக பெரும் சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இப்போ குறிப்பிட்ட வயதிலே தாண்டும் போது வயதில்லை என்றதை விடுங்களேன், இப்போ குறிப்பிட்ட நிலையில் வந்து பிள்ளைகளுடைய போதைப்பொருள் பழக்கங்கள் இன்று மாணவர்களை மையப்படுத்திய வகையில் இந்த விற்பனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது விடயம் சம்பந்தமாக பிள்ளைக்கு தெளிவில்லாத காரணமாக பிள்ளை வந்து அறியாமல் அந்த பக்கம் செல்கிறார். அதாவது அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். இதனால் இவ்வாறு அடிமையாக்கப்படுகின்ற போது அந்த பிள்ளையினுடைய தனியால் விருத்தி இல்லாமல் போகிறது. தன்னுடைய சிந்தனையை சிதறடிக்கக்கூடிய செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. அவ்வாறு அவர் சிந்தனையை சிதறடிக்கும் போது அந்த செயற்பாட்டு பிள்ளை ஈடுபடும் போது சமூகத்தினால் அங்கீகரிக்கப்பட மாட்டார். இப்போ சமூகம் வந்து அந்த பிள்ளையினுடைய அங்கீகாரத்தை இழக்கிறது. சமூகத்திலிருந்து அந்த பிள்ளை அங்கீகாரத்தை இழக்கிறது. அதனால் அந்த பிள்ளை இழந்த என்ன நடக்க போகுது? பொருளாதார ரீதியான அபிவிருத்தி இல்லை, பிள்ளையிடம் இல்லை. பிள்ளை இப்போ இந்த பொருளாதாரத்தை நோக்கி நகர முடியாது. பிள்ளைக்கு தன்னால் ஒரு அறிவுத்திறன் மனப்பாங்கு ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. அதனால் பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையை கொண்டிருக்கும். இவ்வாறு எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில் வரும்போது இந்த கல்வியினுடைய நவீன எண்ணக்கரு அங்கே சென்றடைவதில்லை. நிஜமாக இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த பிள்ளையின் மீதே நம்ம தவறு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தவறு இழைத்த பிறகு பாதிக்கப்பட்டவரையே நாங்கள் ஒரு குற்றவாளியாகிற ஒரு சமூகத்தில் தான் நாங்கள் இருக்கோம். எப்படி இந்த மாணவர்களின் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ அண்மை காலமாக அதிகரிச்சிருக்கு. ஒழுக்கம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு மாணவர்கள் முகம் கொடுக்குறாங்க. பெரியவர்களாக, ஆசிரியர்களாக, பெற்றோர்களாக இவர்களை எப்படி வழி நடத்தலாம்? இவர்களை எப்படி நாங்கள் ஒரு சரியான பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கலாம்? ஏன்னா பாதை தவறிய பிறகு அவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள். அது வேறு விதமாக இருந்தாலும் அதுக்கு முன்பதாக அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எதுவாக இருக்கும்? என்னென்னு சொன்னால், குழந்தையை குழந்தையாக பாருங்கள். குழந்தை என்பவர் ஒரு வளர்ந்த ஒரு மனிதர் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். எல்லோரும் வந்து புரிந்து கொள்ள வேணும். என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து வளர்ந்தவர்கள், எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து பல அனுபவங்களை பெற்றவர்கள், பல்வேறு விதமான கல்விகளை பெற்றவர்கள். இது வந்து பாடசாலையில் இருக்கிற அதிபரோ, ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏன்னு சொன்னால் எங்களிடம் அனுபவம் இருக்கிறது. நாங்கள் எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறியக்கூடிய பக்குவம் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் பிள்ளையிடத்தில் வந்து அது பற்றிய, அவை பற்றிய, நல்லவை கெட்டவை பற்றிய பக்குவம் குறைவாகத்தான் காணப்படும். குறைவாக காணப்படுகின்ற அந்த பிள்ளையிடத்தில் அந்த பிள்ளை தவறு செய்யக்கூடியதுதான். பிள்ளை என்றால் தவறு செய்யக்கூடியது. ஆனால் நாங்கள் வந்து எங்களிடத்தில் அந்த பிள்ளை வந்தால் பாதுகாக்கப்பட வேணும். நாங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பிள்ளையிடத்தில் வந்து நல்ல வழிப்படுத்தல்களை செய்ய வேணும். பிள்ளைக்கு இப்போ ஒரு தவறான ஒரு செயற்பாட்டை இல்லை ஈடுபடுவதற்கு முன்கூட்டியே நாங்கள் பல்வேறு வழிகளை பிள்ளையிடத்தில் முன்வைக்கலாம். பிள்ளையினுடைய அன்பாக அணுகி பிள்ளைக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். பிள்ளையினுடைய செயற்பாடுகளை, பிள்ளை எங்கே செல்கிறது, யாருடைய பழகுகிறது என்பது பிள்ளைக்கே தெரியாது. உண்மையில் வந்து நாங்கள் பிள்ளைக்கு 100% தெரியும் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய அனுபவத்துக்கும் அறிவுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் பிள்ளையை மதிப்பிட முடியாது. அப்போ பிள்ளையினிடத்தில் வந்து பிள்ளை எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்கூடாக அவதானிக்க வேண்டும். நாங்கள் பிள்ளைக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவோம். பிள்ளைக்கு யாருடையும் பழகுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவோம். தொலைபேசிகள், இன்றைக்கு தொலைபேசிகள் தான் முன்னுரிமையில் இருக்குது. தொலைபேசிகள் பிள்ளைகள் இடத்துல தொலைபேசி, எல்லாரும் வந்து தொலைபேசி பாவனையில் ஈடுபடுகிறார்கள். தொலைபேசியை கொடுக்காவிட்டால் பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு கூட அடம் பிடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
அவ்வாறு செயற்பாடுகளை பிள்ளைகளிடத்தில் கொடுக்கும்போது அதற்கு ஒரு தொலைபேசியை கொடுக்கும்போது அதற்கு எங்களை ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதில் ஒரு ஃபில்டர் இருக்குது. அதை நாங்கள் போட்டு பிள்ளைகிட்ட கொடுத்தோம்னா பிள்ளை வந்து தவறான விடயங்களில் அது ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ அது ஒரு சாதாரண ஒரு விடயம். அதே மாதிரி பிள்ளையினுடைய நண்பர்கள் யார், இப்போ என்னுடைய பிள்ளை வந்து எங்கே செல்கிறது, எங்கே யாரோட பழகுகிறது என்பதை நான் அவதானிக்க வேணும். பெற்றார்களுக்கு வேலைப்பளு அதிகம், இதுக்கு இப்போ சாதாரணமாக சொல்லப்படுகின்ற விடயம். ஆனால் வேலைப்பளுவுக்கு மத்தியில் பிள்ளையை பெற்ற நாங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் சில தியாகங்களை செய்துதான் ஆக வேண்டும். என்னென்னு சொன்னால் எங்களுடைய காலம் முடிந்து விட்டது, எங்களுடைய காலம் முடிந்து விட்டது. நாங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் உங்களுடைய கைகளில் இருக்குது. அப்போ நாங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிக்க வேணும். கொஞ்சம் யோசித்து பிள்ளையோடத்தில் இருந்து இந்த அநேகமான பெற்றோர்கள் விடுகின்ற தவறு, பிள்ளையோட இருந்து பேசுகிறதே இல்லை. பிள்ளை பாடசாலைக்கு போயிட்டு வந்தாலும் பிள்ளையோட இருந்து ஒரு அரை மணித்தியாலம், அட்லீஸ்ட் ஒரு அரை மணித்தியாலம் பேசுங்க. மகன் என்ன நடந்த இன்றைக்கு ஸ்கூலில் யாரோட பேசினேன். இது குறிப்பிட்ட வயது வரும் வரைக்கும் நிறைய பெற்றார்கள் வந்து விடுகின்ற தவறு. இப்போ நான் அநேகமாக பார்த்த விடயம் என்னென்னு சொன்னால், ஒரு அந்த தரம் 5 வரை கற்கின்ற மாணவர்களிடத்தில் தான் இந்த பெற்றோர்கள் அதிகமாக பேசுவார்கள். என்னென்னு சொன்னால் அவங்களுடைய அறிவும் பிள்ளையினுடைய அறிவு ஒத்து வரும். தரம் 6 அது பிள்ளை இடைநிலையை தாண்டும் போது பெற்றோர்களால் பிள்ளையை சமாளிக்க முடியாது. பிள்ளை கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் பெற்றோர் வந்து பிள்ளை இடத்திலிருந்து விலகுகிறார்கள். பெற்றோர் விலகுகிறார்கள், இல்லாவிட்டால் பிள்ளை விலகுகிறது. பெற்றாரிடத்திலிருந்து பிள்ளைக்கு பெற்றாரிடத்தில் எதிர்பார்த்த கேள்விக்குரிய பதில் கிடைக்காது. அது மாதிரி பெற்றோரும் வந்து பிள்ளை கேட்குற கேள்விக்கு தன்னால் முடிந்த பதிலை சொல்ல முடியாது. சில விடயங்களுக்கு இப்போ நாங்கள் தான் பேச வேணும். பெற்றோரும் பிள்ளையும் பேசாமல் இன்னொரு 3வது நபரை அதில் இணைக்க முடியாது. 3வது நபர் நினைச்சா அது தவறான ஒரு நடத்தைக்கு தான் நாங்கள் இடம் கொடுக்கும். அப்போ பெற்றார்கள் நாங்கள் வந்து பிள்ளையோடு இருந்து பேச வேணும். பேசி பிள்ளையினுடைய செயற்பாடுகளை இதை செய்யுமா, இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுங்க, இப்படியான நபர்களோட பழக வேணாம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேணும் பிள்ளைக்கு. அப்போது பிள்ளை யோசிக்கும். இது வந்து அநேகமான பெற்றோர்கள் சொல்கிற தவறு என்னன்னு சொன்னால், நான் சொல்கிறத பிள்ளை கேட்குதில்லை, நீங்கள் சொல்கிறத பிள்ளை கேட்குதில்லைன்னு சொன்னால் நீங்கள் பிள்ளை கேட்கக்கூடிய மாதிரி சொல்லுங்கள். ஒரு தடவை சொல்லுங்கள், 2 தடவை சொல்லுங்கள். பிள்ளையினுடைய வந்து அன்பாக சொல்லுங்கள், பிள்ளையை அழைத்து சொல்லுங்கள், பக்கத்தில் இருந்து சொல்லுங்கள். பிள்ளையிடத்த அந்த பிள்ளையை அணுகுவதற்கான முறை இருக்கிறது. அந்த சரியான முறையில் அணுகி நாங்கள் பிள்ளையிடத்தில் சரியான விடயங்களை சொன்னோம்னு சொன்னால் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும். ஒரு தடவை 2 தடவை 3வது தடவை முயற்சி செய்யுங்க. பிள்ளை வந்து முயன்று தவறக்கூடியது. பிள்ளை தவறு செய்துதான் தன்னுடைய நிலைக்கு வரும். இதுக்கு வந்து இன்றைய பிள்ளைகள் பார்த்து நாங்கள் இந்த தவறு செய்துதான் யாரும் வந்து பிறக்கும் போது அறிவாளிகளாகவோ பிறக்கவில்லை. அதனால பிள்ளையை அணுகும் போது மிக மிக கவனமாக இருக்க வேணும். பிள்ளையிடத்தில் வந்து பிள்ளையினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு காணப்படுகிறது, அதனுடைய பிள்ளையினுடைய நடத்தை எவ்வாறு இருக்குது, பிள்ளையினுடைய நடத்தையில் மாற்றம் தெரிகிறதா, உடனடியாக நாங்கள் மாற்றத்துக்குரிய காரணத்தை தேட வேணும். அவ்வாறு அணுகி செயற்படும் போது பிள்ளையினுடைய எதிர்காலம் இந்த மிகவும் கேள்விக்குரிய இன்றைய சூழ்நிலை என்னென்னா, நாங்கள் கற்ற காலங்கள் வேறு, இன்றைய தொழில்நுட்ப ரீதியான உலகு வேறு. இன்று பிள்ளையினிடத்தில் உலகமே பிள்ளையினுடைய கைகளில் இருக்கிறது. அதனால் நாங்கள் பிள்ளைக்கு பொருத்தமானவற்றை கொடுக்க வேண்டும். பொருத்தமான முறையில் பிள்ளையை அணுகி பிள்ளையினுடைய அறிவு ரீதியான மனப்பாங்குகளை ஏற்படுத்த வேண்டும். நிச்சயமாக இதை பேசும்போது அண்மையில் வந்து ஒரு வாட்ஸ்அப் உரையாடல் வந்து வெளியிருந்தது. ஒரு பாடசாலையில் ஆசிரியரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாட்ஸ்அப் உரையாடல் நீங்களும் கேட்டிருப்பீர்களாக இருக்கும். அதில் யாரோ ஒரு பெரிய நபர் தான் அந்த உரையாடலை எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டிருக்க வேண்டும். ஒரு பெற்றோரின் ஒரு பொறுப்பற்றத்தனமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். எதை நாங்கள் அழகுபடுத்துகின்றோம், எதை அதிகம் மிகைப்படுத்தி பேசுகின்றோம் என, ஒருவேளை நமது வீட்டில் ஒரு பிள்ளை தவறு செய்திருந்தால் இதை மிகைப்படுத்தி அதற்கு பாட்டு செய்து சமூக வலைத்தளத்தில் இவ்வளவு பெரிய ஒரு விடயமாக அதை நாங்கள் பேசும் பொருளாக மாற்றுவோமா என்றால் கேள்விக்குறி. அது அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் எமது பார்வையில் தோன்றுகின்றது. ஆகவே எதை செய்கின்றோம் என்ற ஒரு புரிதலோடு தான் பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், செய்ய வேண்டிய ஒரு
ஒரு சின்ன பிள்ளைகளின் சண்டை, அது அந்த இடத்திலேயே முடிய வேண்டிய ஒரு விடயத்தை பெற்றோர் தங்கள் கையில் எடுத்து மீண்டும் அந்த பிள்ளைகளை உரையாட வைப்பது, ஒருவருக்கொருவர் பழிவாங்கும் எண்ணத்தை உருவாக்குவது, இது எல்லாமே ஒரு அழகான ஒரு விடயமாக இருக்காது. அதையும் தாண்டி அது அது அந்த இடத்திலேயே முடிந்திருக்கும். ஆசிரியர் அதற்கான சரியான வழிநடத்தலை அவர் மேற்கொண்டிருப்பார். அந்த பாடசாலையிலே அந்த விஷயம் முடிந்திருக்கும். அதே ஒரு சமூக வலைதளத்தில் போட்டு அதை மீண்டும் மீண்டும் செய்வது கூட ஒரு வகையில் சிறுவர் துஷ்பிரயோகமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளையின் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினைத்து சில விடயங்களை, அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் இவ்வாறான விடயங்களை ஒரு நகைச்சுவை பொருளாக எடுத்து அதை மாற்றுகிறார்களாக இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினைத்து சில விடயங்களை கையாளுவது மிக முக்கியம் என்பதை நேர்கள்ட்ட இதனூடாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆசிரியரின் பங்களிப்பு ஒரு மாணவரின் கல்வியில் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையில் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பாடசாலையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பேசினோம். இன்றைக்கு இப்போ பெரிய ஒரு பேசுபொருள். இதில் வந்து நாங்கள் இந்த கல்வியினுடைய தாக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இதில் வந்து சம்மந்தப்பட்ட பெற்றார் ஆரம்பத்தில் பேசியிருக்கிற பெற்றோர் வந்து அந்த குழுவில் பேசியிருக்கிறார்கள். இதை வந்து வேண்டும் என்று அதே குழுவில் இருந்து ஒருத்தர் தான் இந்த மீடியாவுக்கு கொடுத்திருக்கிறார். இவர் வந்து நினைத்திருக்கிறார் இவங்க 2 பேரை பெற்றார் அவமானப்படுத்துவதாக இவர் நினைத்திருக்கலாம். ஒரு நகைச்சுவை என்று சொல்ல முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நகைச்சுவையா நினைத்தாரா இல்லை மற்றவங்களை அவமானப்படுத்த வேணும்ன்றதுக்காக இந்த பெற்றார் அவமானப்படுத்த நினைத்தாரோ தெரியாது. ஆனால் ஒன்றே மட்டும் நினைத்து கொள்ள வேணும், கல்விப்புலம். இந்த கல்விப்புலத்தில் கை வைத்தால் நிச்சயமாக வாழ்நாள் முழுக்க அவர் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். என்னன்னு சொன்னால், நான் என்னுடைய அனுபவம், என்னுடைய நாங்கள் அந்த கல்விப்புலத்தில் வந்து இங்கே இலங்கையில் 16 வருடமாக நான் இந்த கல்விப்புலத்தில் இருந்த நான் இதில் வந்து கல்விப்புலத்தில் வந்து எந்த ஒரு பெற்றார் உண்மையில் நான் பாடசாலையில் வர பெற்றோர்கள்ட்ட சொல்கிற விடயம், இங்கே வந்து திருடுவதற்கு ஒன்றும் இல்லை. கல்வியில் வந்து பாடசாலையில் திருடுவதற்கு ஒன்றும் இல்லை. கல்வி இருக்கிறது, வாருங்கள், தாராளமாக அள்ளி செல்லுங்கள். கல்வியை வந்து அள்ளி செல்லுங்கள், நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இங்கே மற்றும்படி இங்கே வந்து குறைகளை காண்பதற்கு தயவு செய்து கல்விப்புலத்தில் வந்து குறைகள் இருந்தால் அது வந்து வளர்ந்தவர்கள் நாங்கள் உரையாடி கொண்டு தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனை. பிள்ளையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு உங்களோட டீச்சரை பற்றி தெரியாதா, எங்களுடைய பெற்றார்கள் விடுகின்ற தவறுகள். இப்போ தன்னுடைய பிள்ளை அந்த ஆசிரியர்கிட்ட கல்வி கற்க வேண்டும். அப்போது எந்த ஆசிரியரும் இந்த பெற்றோரும் வந்து உண்டாக படித்திருக்கலாம். படித்த காலத்தில் அவங்களும் சிறு பிராயத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அந்த சம்பவங்கள் அந்த காலத்தோட முடித்து விடுக்கும். அதை வைத்துக்கொண்டு பிள்ளையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு பிள்ளை வந்து சொல்லும் என்னன்னு சொன்னால், இப்போ பிள்ளைக்கு வந்து 2வது பெற்றோராக ஆசிரியரை பார்க்கும். அப்போ அந்த நேரத்தில் பிள்ளை குறிப்பிட்ட வயதுக்கு குறிப்பிட்ட நிலைக்கு அடுத்ததாக வீட்டில் அதிகமாக பேசுவது ஆசிரியரை பற்றி. அப்போது ஆசிரியரை பற்றி பேசும்போது சில பெற்றோருக்கு வந்து இவரோட படித்தவராக அந்த ஆசிரியர் இருப்பார். அதே நேரம் அந்த ஆசிரியர் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார், இவர் வந்து ஒரு குறைவான தொழிலை செய்யக்கூடியவராக இருக்கலாம். உடனடியாக இவர் கூட மனதில் பொறாமை வந்துவிடும். உங்களோட ஆசிரியர் இந்த வயதில் இந்த வேலை செய்தவர் என்று சொல்லும்போது பிள்ளையின் மனதில் உடனடியாக இந்த பெற்றோர் சொன்ன வசனம் தான் பதியும். அதன் போது இந்த ஆசிரியர் வந்து அதுக்கு பின்னாடி இந்த ஆசிரியர் என்னதான் எவ்வளவு நுட்பங்களை பயன்படுத்தி கற்பித்தாலும் பிள்ளையினோடத்தில் மனதில் அந்த ஆசிரியரை பார்க்கும்போது அந்த விடயம்தான் மனதில் பதியும், மனதிலிருந்து வெளிப்படும் உடனடியாக. நிச்சயமாக குழந்தைத்தனமாக பெற்றோர் நடந்து கொள்வதனால் ஏற்படக்கூடிய விளைவு தான் அண்மையில் அந்த உரையாடலிலுமே பெற்றோரின் குழந்தைத்தனம் தான் தெரிகின்றது. இன்னும் அவர்கள் குழந்தைத்தனமாக இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. வளரும் பிள்ளைகளை சரியாக வழிகாட்ட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சரியான புரிதலோடு இந்த சமூகத்தை அணுக வேண்டியவர்களாக அல்லது ஒரு பிரச்சனையை அணுக வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். சில விடயங்களை தவிர்ப்பது மிக முக்கியம். இந்த கலந்துரையாடலின் பகுதியினூடாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கல்வி தொடர்பாக பேசியிருந்தோம், நிறைய விளக்கங்களை எங்களுக்கு நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். நேரம் போதாமையினால் இந்த அளவு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் கலாநிதி என் மஹதி ஹசன், விசேட கல்வி ஆலோசகர், பிரிட்டிஷ் மாடர்ன் இன்டர்நேஷனல் ஸ்கூலை சேர்ந்த சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.